எல்லாருக்குமே ஆப்பு வச்ச மீனா, இப்ப கடைசியில செந்திலுக்கே பார்த்தீங்கன்னா, நாமத்த போட்டுட்டாங்க. ஸோ போட்டு குடுக்குற சுகன்யா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண்டிப்பா இருக்கிற ஒரு இடத்துல தான் தவறுகள் நடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல தான் பாண்டியன் மகன்கள் கிட்ட கராரா நடந்துக்குவாரு. இதனால செந்தில் பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. கடையில வேலை பார்க்கும்போதே நெறையவே அவமானங்களையுமே சந்திச்சிருக்கிறாரு. இதனால வெறுத்து போன செந்திலுக்கு மாமனார் சொன்ன அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, கடைசியில வேலை பார்க்குறத விடவும் கவர்மெண்ட் உத்தியோகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி ஆசை காமிச்சு விட்டுட்டாரு. செந்திலும் இதுதான் சரி அப்படிங்கிற மாரி முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனா, படிச்சு எழுத முடியாது அப்படிங்கிறதுனால, லஞ்சம் கொடுத்து வேலைய வாங்கிடலாம் அப்படிங்கிற மாரி தன்னுடைய மாமா சொன்னதுக்கு சரி அப்படிங்கிற மாரி தலையவும் ஆட்டிட்டாரு. ஆனா, அதுக்கு ரூ. 10,00,000 பணம் வேணும் அப்படிங்கிறதுனால பாண்டியன் கிட்ட பணம் கேட்டாரு. பாண்டியன் கொடுக்க மறுத்ததுனால, இப்போ அரசிக்கு சீதனமா கார் வாங்கி கொடுக்க வச்சிருந்த ரூ. 10,00,000 பணம் பிரயோஜனம் இல்லாம மறுபடியும் பேங்க்ல போடுறதுக்காக செந்தில் கையில கிடைச்சிருக்குது. அந்த பணத்தை பார்த்ததும் செந்திலுக்கு பயங்கரமான பேராசை வந்துருச்சு. உடனே மீனா கிட்ட சொல்லி, இந்த பணத்தை நான் மாமா கிட்ட கொடுத்து வேலை வாங்கிடறா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அதுக்கு மீனா, இப்படி யோசிக்கிறதே முதல்ல பெரிய தப்பு. இத மனசுலேருந்து நீக்கிரு அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஆனா, செந்தில் மீனாவோட பேச்ச கேட்காம மாமனார் கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுத்துடுறாரு. இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிய வந்த நிலையில பாண்டியன் கிட்டயும் உண்மையை சொல்ல முடியாம அதை மறைச்சிடுறாங்க. ஆனா, இது வரைக்குமே மீனா தப்பு செஞ்ச எல்லாருக்குமே ஆப்பு வச்சு சொக்க தங்கமா இருந்தாங்க. ஆனா, இப்ப புருஷன் செஞ்ச தப்ப கண்டிக்க முடியாம அதை வெளியே சொல்லவும் முடியாம 2ம் கட்ட நிலைமையில பார்த்தீங்கன்னா மீனா நிற்கிறாங்க. அடுத்ததா சக்திவேலோட வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. வீட்டில் மட்டும் இல்லாமல் மில்லு கடை இந்த மாதிரியா முத்துவேல் வச்சிருந்த எல்லா இடத்துக்குமே போயிட்டு ரைடு நடத்தியிருக்கிறாங்க. இதனால பாதிக்கப்பட்ட முத்துவேல் அண்ட் சக்திவேல் திடீர்னு ரைடு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்க போறாங்க. அப்போ சுகன்யா கிட்ட யதார்த்தமா பேசினப்போ மீனா கிட்ட சொன்ன விஷயம் முத்துவேல் அண்ட் சக்திவேலுக்கு தெரிய போகுது. இதனால இந்த ரைடு விவகாரத்துல மீனா தான் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் அண்ட் முத்துவேலுமே தெரிஞ்சுக்க போறாங்க. அதனால இனி மீனாவுக்கு ஆப்படிக்கிற வகையில் அவங்க எதனா புதுசாக பிளான் பண்ணுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. எனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.